This video is sponsored by BuyMode e-shopping mobile app. இந்த வீடியோஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பாஸ்தா எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வேண்டிய பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ பாஸ்தா எடுக்கிறோமோ அந்த பாஸ்தாவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் எடுத்துக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து நம்ம கேஸ் எப்பவும் போல் ஆன் பண்ணி வச்சு நம்ம அது கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கூட ஆயில் யூஸ் பண்ணணும். சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயிலோ எது நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பாஸ்தா வந்து மைதா மாவு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த குழப்பில் ரெண்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கூடாதுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று தனித்தனியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு தேவையான அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதம் நமக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது ரொம்ப மாவு மாதிரி ரொம்ப மாவு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து குழன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து ஒரு கத்தியாலேயோ இல்லை கையாலேயோ நீங்கள் அழுத்தி பார்க்கும்போது அந்த அரிசி மாதிரி ஒரு மாதிரி மாவு ரொம்ப மாவாமல் மீடியம் சைஸில் எடுத்து வச்சுக்கிட்டு வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஃபேன் கட்டிலையோ இல்லை ஒரு அகலமான பாத்திரத்துலேயே வச்சு அதை உணர வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வானல் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்புறம் ஆனியனு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அதில் கொஞ்சமாக தான் சால்ட்டு போட்டேன், அதனால் இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து ஒரு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேவையான பாஸ்தாவுக்கும் நான் 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அது கூட தேவையான அளவுக்கு 1 2 3 மசாலா நூடுல்ஸ் மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்றவங்க டேஸ்ட்டு பிடிச்சா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து முட்டை ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டோம். அதை நல்லா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து அப்புறம் அதில் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நீங்கள் மசாலா ஐட்டம்ஸு கார மிளகாய் தூள் சிக்கன் மசாலா தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தா பாஸ்தா கொஞ்சம் போட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நல்லா கிளறி விடும்போது அந்த முட்டை அந்த மசாலா எல்லாம் ஒன்றோட மிக்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாஸ்தா இன்ஸ்டன்ட் பாஸ்தா ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.